ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். விதவிதமான உணவுகளை வித்தியாசமான இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது இப்ப ரொம்பவுமே ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அந்த மாதிரி விசித்திரமான வினோதமான பல உணவகங்கள் இந்த உலகத்துல இருக்கு. எரிமலை மேலேயே செயல்படுற ஒரு உணவகத்துல இருந்து மொத்த உணவகத்தையே டாய்லெட் மாதிரி மாத்தின ஒரு இடம் வரைக்கும் இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற ரொம்பவுமே விசித்திரமான 10 ரெஸ்டாரண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபயரி பர்கர். ஒரு உணவை சூடா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவே கண்ணு முன்னாடியே நெருப்ப பத்த வச்சு அது எரிய எரிய ஒரு உணவை கொடுத்தா எப்படி இருக்கும்? அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில எல்எஸ்கேடின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான பர்கரை நீங்க சாப்பிடலாம். அதாவது உங்க கண்ணு முன்னாடியே அந்த பர்கரை ஃபயர் அப் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி இந்த மாதிரி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த பர்கர் மேல ரம்ம பத்த வச்சு ஊத்துறாங்க. அப்ப அந்த பர்கர் உங்க கண்ணு முன்னாடியே எரியுது. அந்த நெருப்பு அணைஞ்ச பிறகு அந்த ரம்ல ஊர்ன அந்த பர்கரை நீங்க சாப்பிடலாம். பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசமா இருந்தாலும் இந்த மாதிரி கான்செப்ட முதலா இந்த ரெஸ்டாரண்ட் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த பர்கருக்கு அவங்க வச்ச பேரு ஃபயரி பர்கர். இந்த வித்தியாசமான ஃபயரி பர்கரை சாப்பிடறதுக்காகவே பல பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. எல் டியாப்லோ ரெஸ்டாரண்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு ஐலாண்ட்ல ஒரு எரிமலையோட துவாரங்களுக்கு மேல உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்பவுமே விசித்திரமா இருந்தாலும் ஸ்பெயின்ல இருக்கிற எல் டியாப்லோங்கிற இந்த ரெஸ்டாரண்ட் அந்த அமைப்புல தான் செயல்படுது. உலகத்திலேயே எரிமலை துவாரங்கள் மேல செயல்படுற ஒரே ரெஸ்டாரண்ட் இது மட்டும்தான். ஸ்பெயின்ல இருக்கிற லான்சோரிட்டி ஐலாண்ட சுத்தியும் நிறைய எரிமலைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எரிமலையோட சில துவாரங்களுக்கு மேலதான் இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அந்த எரிமலையோட ஓட்டை வழியா வெளியேற தெர்மல் ஹீட் மூலமா அங்க கிரில் மற்றும் பார்பிக்யூ போன்ற உணவுகளை தயாரிக்கிறாங்க. அதை அங்க வர கஸ்டமருக்கு பரிமாறுறாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பல மக்கள் உலகத்திலிருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இந்த உணவகம் கிட்டத்தட்ட 1970 இருந்து அந்த இடத்துல செயல்பட்டு வருது. நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டம் என்னைக்கும் குறைஞ்சது கிடையாது. இத்தா ரெஸ்டாரண்ட் மால்தீவ்ஸ்ல அமைஞ்சிருக்கிற உலகத்திலேயே ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இது. அப்படி என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்களா? பொதுவா கடற்கரையில் உட்கார்ந்து சாப்பிடுறது நம்மளுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கும். அதுவே கடலுக்கு அடியில போய் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தரக்கூடியதுதான் இந்த இத்தா ரெஸ்டாரண்ட். உலகத்தில் இருக்கிற ஒரே அண்டர் சி ரெஸ்டாரண்ட் இது மட்டும்தான். இந்த உணவகத்தை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 மீட்டர் ஆழத்தில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடும் போது கடலுக்கு அடியில லைவா மீன்களை எல்லாம் பார்த்துட்டு உங்களால சாப்பிட முடியும். இந்த உணவகத்துல ஒரே சமயத்துல 16 பேர் மட்டும் தான் உட்கார்ந்து சாப்பிட முடியும். அது மட்டும் இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடணும்னா பல மாதங்களுக்கு முன்னாடியே நீங்க ப்ரீ புக் பண்ணணும். கண்டிப்பா கடலுக்கு அடியில லைவா மீன்களை எல்லாம் பார்த்து சாப்பிடுறது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். தைவான்ல இருக்கிற தாய்பேங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க டாய்லெட் கான்செப்ட்ல உருவாக்கி இருக்கிறாங்க. பொதுவா வயிறு முட்டை சாப்பிட்டாதான் நம்ம டாய்லெட் போவோம். ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுற இடமே டாய்லெட் தான். உட்கார இடம் மட்டும் இல்ல, ஹேண்ட் வாஷ் பண்ற இடம், அங்க இருக்கிற டேபிள் எல்லாமே டாய்லெட் கான்செப்ட்ல தான் இருக்கும். ஏன் இங்க உணவுகள் கூட பூப் ஷேப்ல, அதாவது கக்கா மாதிரி கொடுப்பாங்க. அதையே டாய்லெட் போன்ற ஷேப்ல இருக்கிற பாத்திரங்கள்ல தான் சர்வ் பண்ணவும் செய்வாங்க. அதுலயும் இவங்க சர்வ் பண்ற சில டெசர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு அப்படியே கக்கா மாதிரியே இருக்கும். இத பார்க்கும்போது நம்மளுக்கே டவுட் வருது, இது உண்மையாலுமே டெசர்ட் தானான்னு. பார்க்கிற நம்மளுக்கே வாமிட் வர மாதிரி இருக்கும்போது அங்க உட்கார்ந்து சாப்பிடுறவங்க எப்படிதான் சாப்பிடுறாங்கன்னு தெரியல. புனியாடி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு பேரு இருக்கு, அதுதான் நேக்கட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆடம் அண்ட் ஈவ் கான்செப்ட்ல உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க இப்பவே ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன், நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக கூடாது. அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம சாப்பிடுறது தான் இந்த ஹோட்டலோட கான்செப்ட். இந்த ரெஸ்டாரண்ட் லண்டன்ல அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்கல இருந்து அங்க போறவங்க வரைக்கும் யாருமே அங்க ட்ரெஸ் போடக்கூடாது. அதே மாதிரி நீங்க செல்போன், கேமரா போன்ற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் உள்ள எடுத்துட்டு போக கூடாது. இங்க எல்லாரும் Dress இல்லாம சாப்பிடுறதுனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நேக்கட் ரெஸ்டாரண்ட்னு அழைக்கிறாங்க. 2016ல லண்டன்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை முதல்ல ஓபன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 43,000 பேர் ப்ரீ புக் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காங்க.
ட்வின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட். ரஷ்யால மாஸ்கோ பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த உணவகம் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த ரெஸ்டாரண்ட்டை ஏன் ட்வின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அழைக்கிறாங்கன்னா, இங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டுல இருந்து அங்க இருக்கிற செஃப் வரைக்கும் எல்லாருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். டக்குன்னு நீங்க இந்த ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அங்க உணவு சமைக்கிறதுல இருந்து சர்வ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ட்வின்ஸ் தான் செய்வாங்க. அதுவும் ஒரே மாதிரி உடை அணிந்து அந்த வேலையை அவங்க செய்வாங்க. நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட ஆர்டர் எடுக்க வர அந்த ட்வின்ஸ் கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணி அவங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் அவங்க உணவை பரிமாற வரும்போது நீங்க சரியா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பில்ல டிஸ்கவுண்டும் தருவாங்க. ஒரு உணவகம் முழுவதுமே ட்வின்ஸா இருக்கிறது கண்டிப்பா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். நியூ லக்கி ரெஸ்டாரண்ட் இந்தியாவில் இருக்கிற அகமதாபாத்ல தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னதான் வித்தியாசம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கிற இடமே ரொம்பவே வித்தியாசமானது. அதாவது செமிட்ரின்னு அழைக்கப்படுற கல்லறைகளை சுத்தி தான் இந்த உணவகத்தை கட்டி இருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் இங்க கிட்டத்தட்ட 60 வருஷமா நடந்துட்டு வருது. இந்த உணவகத்தோட உரிமையாளரான கிருஷ்ணன்குட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த கல்லறைகளுக்கு மத்தியில இந்த ஹோட்டலை கட்டினதுனாலதான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து இந்த ஹோட்டல் நல்லபடியா செயல்படுறதா சொல்றாரு. இங்க கிட்டத்தட்ட 12 கல்லறைகள் இருக்கு. இந்த கல்லறைகள் எல்லாமே 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுஃபி செயின்டோடதுன்னு சொல்லப்படுது. இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே தினமும் அந்த கல்லறைகளை சுத்தம் பண்ணி அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு தான் தங்களோட வேலையவே தொடங்குவாங்க. இந்த கல்லறைகளை பார்க்கறதுக்காகவும் அதில் உட்கார்ந்து சாப்பிடுற வித்தியாசமான அனுபவத்துக்காகவும் பல பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வேம்பயர் கஃபே ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ நகரத்துல தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஹாரர், வேம்பயர் போன்ற படங்கள் பிடிக்கும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க போகலாம். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் முழுவதுமே வேம்பயர் கான்செப்ட்ல தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஏதோ ஹாரர் படத்துக்குள்ள போன ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்மள பயமுறுத்துற மாதிரி ஹாரர் கான்செப்ட்ல பல விஷயங்களை வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற மெனு கார்டுல இருந்து அவங்க பரிமாறுற உணவுகள் வரைக்கும் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வினோதம் நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மக்கள் இரவு நேரத்துல தான் அதிகமா போறதா சொல்லப்படுது. ஏன்னா அப்படி போகும்போது தான் அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஃபுல்லா அனுபவிக்க முடியும்னு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் கிரில் பேர் கேட்கறக்கே ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. இந்த பேர் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த உணவகத்தை அவங்க ஹாஸ்பிட்டல் தீம்ல நடத்திட்டு வராங்க. இங்க செஃப்ல இருந்து வெயிட்டர் வரைக்கும் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கான்செப்ட்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போனோம்னா நம்மளையே அவங்க பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பேஷண்டோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வீல் சேர்ல உட்கார வச்சு நமக்கு தேவையான உணவை அவங்க பரிமாறுவாங்க. இங்க ஃபுட்டை ஆர்டர் எடுக்கும் போது பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் எடுப்பாங்க. சில ஜூசஸ சிரஞ்சிலையும் பிளட் பேக் டைப்லயும் அவங்க பரிமாறுவாங்க. இந்த உணவகத்துக்கு இந்த பேர் வரதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பர்கர்ஸ் மற்றும் உணவுகள் எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா உணவுகளும் ஹை கலோரிஸ் உணவுகள். அதுலயும் இங்க சர்வ் பண்ற ஒரு பைபாஸ் பர்கரோட கலோரிஸ் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 கிலோ கலோரிஸ். நீங்க 160 கிலோக்கு மேல இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லா உணவும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ல தொடர்ந்து சாப்பிட்ட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. அதுவே இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க ப்ரமோஷனா மாத்திட்டாங்க. ஹஸ்கி கஃபே தாய்லாந்தோட தலைநகரமான பேங்காக்ல தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. பேரு கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் எந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்னு. இந்த உணவகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களைய வெல்கம் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 34 சைபேரியன் ஹஸ்கி நாய்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். நீங்க இங்க உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாய்களோட சேர்ந்து ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஹஸ்கி நாய்கள் உங்களோட விளையாடும், பேசும், நீங்க எடுக்கிற போட்டோக்கு போஸ் கொடுக்கும். இங்க ஹஸ்கி நாய்கள் மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட், கீட்டாஸ் போன்ற இன்னும் சில நாய்களும் இங்க இருக்கு. எதற்கு இந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா, இங்க வந்து இந்த நாய்களோட விளையாடும் போது அது உங்க மன அழுத்தத்தை ரொம்பவுமே குறைக்கும்னு அவங்க சொல்றாங்க. அதனால பெரும்பாலான மக்கள் இங்க சாப்பிட வராங்களோ இல்லையோ இந்த நாய்களோட விளையாடுறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நீங்க ஒரு டாக் லவரா இருந்தா இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா உங்களுக்கானது தான். இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த உணவகங்கள்ல ரொம்பவுமே வித்தியாசமான விசித்திரமான உணவகம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.